கண்மணி ரூம்ல ட்ரெஸ்ஸ மடிச்சு வச்சுட்டு இருக்காங்க. அப்ப அன்பு ரூம்குள்ள வர்றாங்க. வந்ததும், "என்ன கண்மணி பண்ணிக்கிட்டு இருக்க? அதுக்குள்ளயும் வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டியா? சும்மாவே இருக்க மாட்டியா? நேத்து தான் அவ்ளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சு. அந்த ஆக்சிடென்ட்ல நீ உயிர் பிழைச்சு வந்ததே பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது, நீ இப்படி பண்றதெல்லாம் சரியில்ல கண்மணி. கொஞ்ச நாள் வேலை பார்க்காம இருக்க மாட்டியா? உன்னால சும்மாவே இருக்க முடியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பு கேட்கறாங்க. "எனக்கு ஒண்ணும் இல்லங்க. நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க. நான் நல்லா தான் இருக்கேங்க. பிறகு இந்த வேலையெல்லாம் நான் பார்க்க வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்கறாங்க. உடனேவும் அன்பு இருந்துட்டு, "எல்லா வேலையும் உன் தலையில தூக்கி போட்டு நீயே செய்யணும்னு நெனப்ப. அப்படின்னு சொல்லிட்டு அன்பு வந்து கண்மணிய திட்டிட்டு இருக்காங்க. உடனே கண்மணி இருந்துட்டு, "பின்ன இந்த துணி மடிச்சு வைக்கிற வேலைய தானங்க நான் பார்த்துட்டு இருக்கேன். மத்த வேலையெல்லாம் நான் பார்க்கவே இல்ல. அத கூட நான் பண்ணக்கூடாதா?" அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே அன்பு இருந்துட்டு, "சரி குடு நான் மடிக்கிறேன்" அப்படி சொல்றாங்க. உடனேவும் சேலைய எடுத்து மடிச்சு பார்க்குறாங்க. அன்புவால சேலைய மடிக்க தெரியல. உடனே கண்மணி வந்துட்டு, "சரிங்க நம்ம 2 பேரும் சேர்ந்தேவும் இந்த சேலைய மடிக்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அன்பும் கண்மணியும் சேர்ந்து அந்த சேலைய மடிக்கிறாங்க. மடிக்கிற கேப்ல 2 பேத்துக்கும் நடுவுல ரொமான்ஸ் தான் நடந்துட்டு இருக்கு. அப்படியேவும் அன்பு, கண்மணி 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அது சாக்கா வச்சுட்டு அன்பு கண்மணிக்கிட்ட தன் லவ்வ சொல்ல போறாங்க. அதுக்குள்ளேயும் வெண்ணிலா இருந்துட்டு கண்மணி, கண்மணின்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க. உடனேவும் அன்பு சிவபூஜையில கழறி நுழைஞ்ச மாதிரி இவன் எதுக்கு இங்க வந்திருக்கா? அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க வெண்ணிலாவ. வெண்ணிலா ரூம்குள்ள வந்துட்டு, "கண்மணி இப்ப நீ ஓகே தானே? இப்ப உனக்கு பரவாயில்லல்ல?" அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும், நான் நல்லா இருக்கிறேன் வெண்ணிலா. என்ன பத்தி எதுக்கு நீ கவலைப்பட்டுட்டு இருக்க? அதான் அன்பு இருக்கிறாரே என்ன பார்த்துக்கிறதுக்கு. அவ்வளவு பெரிய ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்து என்ன அவரே தனியா காப்பாத்திருக்காருன்னு பார்த்துக்கோயேன். என் மேல அவருக்கு அவ்வளோ அன்பு." அப்படி சொல்லிட்டு கண்மணி சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அன்பு சிரிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வெண்ணிலா, என்ன இவரு ஏன் இப்படியெல்லாம் கண்மணிக்கு பண்றாரு? இது மனிதாபிமானத்தினால பண்றாரா? இல்லாட்டி கண்மணி நெனைக்கிற மாரி உண்மையாவே கண்மணி மேல அன்புனால தான் பண்றாரா? இப்ப எனக்கே சந்தேகம் ஆயிடுச்சே! அப்டி சொல்லிட்டு வெண்ணிலா புலம்பிக்கிட்டு இருக்காங்க. "சரி கண்மணி நான் வர்றேன். உடம்ப நல்லா பார்த்துக்கோ" அப்டின்னு சொல்லிட்டு வெண்ணிலா கிளம்பிர்றாங்க. உடனேவும் எங்க கண்மணியும், அன்பும் மறுபடியும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சிரிச்சுட்டு இருக்காங்க. இங்க வெண்ணிலா குழம்பிக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி நல்லாருக்கும்னு நீங்க நெனைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.